Hello viewers, welcome to Super Brain. Exercise 1.1 la first sum பார்க்கலாம். Find A cross B, A cross A and B cross A ன்னு கொடுத்திருக்காங்க. இது Cartesian product அப்படினு சொல்லலாம் இல்ல cross product அப்படினு சொல்லலாம். 3 subdivisions கொடுத்திருக்காங்க. one by one பார்க்கலாம். First subdivision பாருங்க. A வும் B வும் நமக்கு கொடுத்திருக்காங்க. எடுத்து எழுதிக்கோங்க. A வந்து 2 -2 3 ன்னு கொடுத்திருக்காங்க. B பாத்தீங்கன்னா 1, -4 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் A இருக்கிறதுனால A உடைய செட்டை எடுத்து எழுதிக்கணும். 2, -2, 3 எழுதிக்கணும். இங்க கிராஸ் இருக்கா? கிராஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் B உடைய செட்டை எடுத்து எழுதிக்கணும். 1, -4. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் கூட இங்க இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆர்டர் பேர்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் 2, 1 அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் 2, -4 எழுத போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஆர்டர் பேர்ல எப்படி எழுதணும்னா 2, 1 எழுதிக்கணும். அப்புறம் இங்க கமா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 2, -4. இப்போ 2 முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இப்போ இந்த -2க்கு வாங்க. இந்த -2 கூட இங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் ஆர்டர் பேர்ல எழுத போறோம். ஸோ -2, 1 -2, -4. இப்போ 3 கூட எழுத போறோம். 3, 1 3, -4. அவ்வளோதான். A cross B கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross A கண்டுபிடிக்கணும். இப்போ A உடைய எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 2, -2 3 கிராஸ் இருக்கா? கிராஸ் போட்டுக்கோங்க. இப்போ A உடைய செட்டை எடுத்து எழுதிக்கோங்க. 2, -2, 3 ரெண்டுமே A. ஸோ இப்போ கிராஸ் ப்ராடக்ட்டில் எழுதும் போது ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆர்டர் பேரில் எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 2, 2 நெக்ஸ்ட்டு 2, -2 நெக்ஸ்ட்டு 2, 3 நெக்ஸ்ட் இப்போ -2 கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். -2, 2 -2 -2, -2, 3 இப்போ 3 கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். 3, 2 3, -2 3, 3 A cross A கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? B cross A கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? B உடைய செட் எடுத்து எழுதிக்கணும். B பார்த்தீங்கன்னா 1, -4 கிராஸ் போட்டுக்கோங்க. A உடைய செட் எடுத்து எழுதிக்கோங்க. 2, -2, 3 இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆர்டர் பேர் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1, 2 1, -2 1, 3 நெக்ஸ்ட் இப்போ -4 கூட இங்கே இருக்க ஒவ்வொன்றையும் ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். -4, 2 -4, -2 -4, 3 அவ்வளோதான். B cross Aவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A = B = P, Q அப்படின்னா Aவும் P, Q தான், Bயும் P, Q தான். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிக்கணும். A cross B போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் A உடைய செட் எழுதணும். Aவும் P, Q தான். கிராஸ் போட்டுக்கோங்க. Bயும் P, Q தான். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆர்டர் பேரில் எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. P, P, Q இப்போ Q கூட எழுத போகிறோம். Q, P Q, Q ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மறக்காம. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross A. அப்போ A உடைய செட்டு P, Q தான். A உடைய செட்டு அகைன் P, Q தான். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? இதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. P, P Q Q, P Q, Q ஓகே. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? B cross A. ஸோ B உடைய செட்டு P, Q தான். A ஓட செட்டும் P, Q தான். அப்போ அதே ஆன்சர் தான். ஸோ மூணுத்துக்குமே சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே P, P Q Q, P Q, Q அவ்வளோதான். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. A = M, N கொடுத்துருக்காங்க. B வந்து 5 கொடுத்துருக்காங்க. 5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல் செட் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த செட்டுக்குள்ளே எந்த எலிமெண்ட்டும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படியும் எழுதலாம், இல்லை இப்படியும் எழுதலாம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? A cross B கண்டுபிடிக்க போகிறோம். A உடைய செட்டை எடுத்து எழுதிக்கோங்க. M, N
கிராஸ் போட்டுக்கலாம். பியோடைய செட் என்ன? நமக்கு நல் செட். இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஸோ நல் செட்டை எழுதிக்க போகிறோம். இப்போ நல் செட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ எந்த ஒரு நம்பரை நம்ம 0 கூட மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தானே கிடைக்கும். அதே மாதிரி நல் செட் கூட எதை நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் நமக்கு நல் செட்டு தான் கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு m, n கிராஸ் போட்டு அதே ஏ தான் திரும்பியும் எழுத போகிறோம், m, n. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுத்தையும் ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். ஸோ m, n. நெக்ஸ்ட் இப்போ n கூட எழுத போகிறோம், n, m, n. அவ்வளோதான். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். பி பார்த்தீங்கன்னா நமக்கு எம்டி செட், அதாவது நல் செட். கிராஸ் ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு m, n. ஸோ நல் செட் கூட எதை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு நல் செட் தான் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.